ஸ்ரீ குருப்யோ நமஹ. தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி 286வது தலைப்பு. பாரத குட்டுக்களில் ஒன்று தொடர்ச்சி. இதனால் மகாபாரதத்தில் 1000க்கு ஒரு ஸ்லோகம் நமக்கெல்லாம் லேசில் அர்த்தம் புரியாமல் மண்டையை உடைக்கும். இவற்றுக்கு பாரத குட்டு என்றே பெயர். லக்ஷம் கிரந்தம் லக்ஷம் ஸ்லோகம் கொண்ட பாரதத்தில் இப்படி 100 குட்டுக்கள் இருக்கின்றன. அதில் ஒன்றே ஒன்று சாம்பிளுக்கு சொல்கிறேன். பஞ்சபாண்டவர்கள் விராட தேசத்தில் மாறுவேஷம் போட்டுக்கொண்டு அஜ்ஞாதவாசம் செய்கிற சமயம், ஒரு வருஷம் இப்படி தங்கள் அடையாளம் தெரியாதபடி அவர்கள் பூர்த்தி செய்துவிட்டால் கௌரவர்கள் அவர்களுடைய ராஜ்யத்தை, முன்பு சூதாட்டத்தின் போது பாண்டவர்கள் இழந்த ராஜ்யத்தை திருப்பி கொடுத்து விட வேண்டும் என்பது ஒப்பந்தம். இப்போது 12 வருஷ வனவாசம் முடிந்து அப்புறம் 1 வருஷ அஜ்ஞாதவாசமும் பூர்த்தியாகிற கட்டம் வந்துவிட்டது. எப்படியாவது அவர்களை அதற்குள் அடையாளம் கண்டுபிடித்து மீண்டும் அவர்கள் ராஜ்யம் பெற முடியாதபடி பண்ணிவிட வேண்டும் என்று துரியோதனன் நினைத்தான். 4 திசைகளிலும் அவன் வேவுகாரர்களை அனுப்பி ஸ்பை பண்ணினதில் விராட நகரத்தில்தான் பஞ்சபாண்டவர்கள் இருக்கக்கூடும் என்று தடயம் கிடைத்தது. ஒளிந்து கொண்டிருப்பவர்களை எப்படி அம்பலப்படுத்துவது என்று யோசித்து ஒரு சூழ்ச்சி பண்ணினான். பஞ்சபாண்டவர்களுடைய விஸ்வாச குணம் துரியோதனனுக்கு நன்றாக தெரியும். அதனால் விராட ராஜாவுக்கு தாங்கள் ஏதாவது ஹிம்சை கொடுத்தால் அங்கே அஜ்ஞாதவாசம் செய்யும் பாண்டவர்கள் ராஜாவை ரட்சிக்க வருவார்கள். அப்போது அம்பலப்படுத்தி மறுபடி அவர்களுக்கு ராஜ்யமில்லாமல் செய்துவிடலாம் என்று நினைத்தான். இதன்மேல் கௌரவசேனை விராட ராஜ்ய எல்லைக்குள் வந்து அங்கே இருந்த பசு மந்தைகளையெல்லாம் பிடித்து ஓட்டிக்கொண்டு போக ஆரம்பித்தது. பாரதத்தில் இந்த கட்டத்துக்கு கோஷ யாத்ரா என்று பெயர். கோஷம் என்றால் இடைச்சேரி. இது விராட பர்வத்தில் வருகிறது. இப்படி துரியோதனாதியர் மாடு பிடித்தபோது அவர்களோடு யுத்தம் செய்வதற்காக விராட ராஜகுமாரனான உத்தரகுமாரனை பிருகன்னலை என்கிற ஸ்திரீ வேஷத்தில் இருந்த அர்ஜுனன் தேரோட்டி அழைத்து கொண்டு வருகிறான். யுத்த பூமிக்கு வருவதற்கு முன் பெரிசாக வீர பிரதாபம் பேசிய உத்தரகுமாரன் பீஷ்ம துரோணாதியரை பார்த்தவுடனேயே தொடை நடுங்கிக் கொண்டு யுத்தமே வேண்டாம், திரும்பி போய்விடலாம் என்று ஆரம்பித்து விட்டான். அப்போது அர்ஜுனன் அவனுக்கு தைரியம் சொல்லிவிட்டு தானே பிருகன்னலை வேஷத்திலேயே பானங்களை போட ஆரம்பித்தான். இத்தனை ஆச்சரியமாக சரவருஷம் பொழிகிற இந்த பெண் யார் என்று பீஷ்மர் அதிசயப்படுகிறார். அப்போது அவரிடம் அந்த பெண் யார் என்பதை பற்றி துரோணர் பதில் சொல்கிறார். இந்த பதில் பாரத குட்டுக்களில் ஒன்றாகும். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்.